ஹாய் வீவர்ஸ். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னாங்க, பெரியவங்க வீட்ட விட்டு கிளம்புறப்பயே, குலதெய்வம், எல்லை தெய்வம் இதெல்லாம் வந்து கும்பிட்டுட்டு கிளம்புவாங்க. இன்னுமே சில பேர் பார்த்தீங்கன்னா, நீண்ட தூர பயணமா வெளியூருக்கெல்லாம் போறவங்க பார்த்தீங்கன்னா, குலதெய்வத்துக்கிட்ட காசு வச்சுட்டு நான் நல்லபடியா போயிட்டு வரணும். இந்த இந்த காரியம் வந்து நல்லபடியா முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள கும்பிட்டு போவாங்க. சாதாரணமா வெளியில போறப்பயே வந்து கடவுள பிரார்த்தனை பண்ணிட்டு தான் போவாங்க. ஆனா, இப்ப இருக்கிற காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, சும்மா வெளியில போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ளேயே நம்ம விபத்து அப்படிங்கிறது வந்து சர்வசாதாரணமா ஆயிருச்சுங்க. பிளாட்ஃபார்ம்ல நடந்து போறவங்களுக்கு கூட சர்வசாதாரணமா பார்க்குறோம் விபத்து ஆகுது அப்படின்னு சொல்றது. இதுவுமே தெய்வ அருள் இருந்துச்சுன்னா, இந்த விபத்துகள்லேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு நம்ம ஆன்மீக பெரியவங்க சொல்றாங்க. அதுக்கு எந்த கடவுள கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டா, காக்கும் கடவுளான முருகன கும்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. சிவபெருமான கும்பிடலான்னு சொல்றாங்க. பைரவர கும்பிடணும்னு சொல்றாங்க. இந்த 3 கடவுளுமே வந்து நம்மளுக்கு துணையா இருந்து காப்பாத்தும், காவலா வரும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம குலதெய்வத்தையும் வணங்கணுங்க. ஃபர்ஸ்ட்டு எந்த நீங்க கடவுள வணங்குனாலுமே அதில ஃபர்ஸ்ட்டா இருக்கிறது வந்து நம்ம குலதெய்வம் தான். குலதெய்வத்த நம்ம எப்பவுமே நினைக்கணும். குலதெய்வத்துக்கு அடுத்து வந்து நம்ம இஷ்ட தெய்வங்களான நம்ம சிவபெருமான், முருகன், பைரவர் இந்த தெய்வங்கள் வந்து ரொம்பவே காக்கும் கடவுள் அப்படின்னு சொல்றாங்கங்க. நம்ம வெளியில கிளம்பும்போது சாதாரணமா மனசுல வந்து ஒரு ஸ்லோகங்கள் படிச்சுட்டு நம்ம போலாம். அது ஒண்ணும் பெரிய விஷயமே கிடையாது இல்லையா? நின்னு ஜஸ்ட் ஒரு சாமிய கும்பிட்டுட்டு நம்மளால காசெல்லாம் எடுத்து வச்சுட்டு போ முடியலன்னா, மனசுல வந்து ஒரு எளிய ஸ்லோகங்கள் சொல்லலாம். இப்போ கந்த சஷ்டிலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப லென்த்தா இருக்கு. அதெல்லாம் நம்மளால சொல்லவே முடியாது. ஆனா, ஒரு 2, 3 லைனு நம்மளுக்கு விருப்பப்பட்ட லைனு, கந்தகுரு கவசம்லாம் பார்த்தீங்கன்னா, எளிமையா இருக்கும். அத மெமரி பண்ணி வச்சுட்டு, ஜஸ்ட் போற வழியில சொல்றது நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயமே இருக்காது. குழந்தைகளுக்குமே அத பழக்கப்படுத்தணும். ஒரு 2 லைன் சொல்லணும். கடவுள கும்பிட்டு போணும் அப்படின்னு சொல்லணுங்க. இந்த இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிட்டு வரணும். அதுவுமே முக்கியமா பார்த்தீங்கன்னா, பைரவரு, சிவபெருமான் இவங்களெல்லாம் வந்து மனசால நெனச்சிட்டு நான் நல்லபடியா போயிட்டு வீடு திரும்பணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு போணும்னு நம்ம ஆன்மீக பெரியவங்கலாம் சொல்றாங்கங்க. இந்த மாரி விபத்தில்லா வாழ்க்கை வாழ கடவுள் அருள் பரிபூரணமா நமக்கு கிடைக்கணும்னு நானும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்களும் கண்டிப்பா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க.